2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க அறிந்திருக்கிறார். அதே போல அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறாராம். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒரு காலத்துல பாவம் செய்து, சரிங்களா, தேவனை எதிர்த்து நின்று, சரிங்களா, தேவனை விட்டு பின்வாங்கி பாவத்தில் அக்கிரமத்தில் நாம் வாழ்ந்திருந்தோம். ஆனால் கூட அப்படிப்பட்ட பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்திருந்த நம்மை கூட ஆண்டவர் தம்முடைய மிகுந்த அன்பினாலே உயிர்ப்பித்தார், பாவங்களை நமக்கு மன்னித்தார். சரிங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய இரத்தத்தினால நீதிமான்களாக மாற்றிருக்காரு. இப்போது என்ன தேவனாகிய கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். தேவ பக்தி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே நம்ம பார்க்கிறோம், 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் பாருங்க, 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரிகைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இங்க பார்க்கிறோம், அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாயிருக்கையில், இங்க பார்க்கிறோம், அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாயிருக்கையில். அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் நம்மை சுற்றி எப்படி இருக்குதுன்னா பாவமாக தான் இருக்குது. சரிங்களா, எங்கே பார்த்தாலும் பாவம். அப்படி அக்கிரமக்காரருக்குள்ளே லோத் என்ன பண்ணாராம், வாசமாக இருந்தாராம். அவங்களுடைய எல்லா விதமான பாவ காரியங்களை நாள்தோறும் என்ன பண்ணுவாராம், பார்ப்பாராம், கேட்டு தன்னுடைய நீதி உள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டு அந்த பாவத்தை அவர் செய்யாதிருந்தார். இன்றைக்கு தேவ பக்தின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றி பாவம் இருந்தாலும், பாவமான கிரியைகள் நம்மை சுற்றி அக்கிரம கிரியைகள் நடந்தாலும் நாம் அதில் என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. நாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த பாவத்தில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நமக்கு ஒரு வித்தியாசம் நிச்சயமாக வேண்டும். எல்லாரும் பாவம் செய்கிறாங்களே, பாவமான உலகமாக இருக்கிறது, நானும் அவர்களோடு கூட இணைந்து பாவம் செய்கிறேன், அதல்ல தேவ பக்தி. என்னை சுற்றி பாவமும் என்னை சுற்றி அக்கிரம கிரியைகள் இருந்தாலும் என் வாழ்வை நான் பரிசுத்தமாய் காத்து கொள்கிறேன், அதுதான் தேவ பக்திங்க, அதுதான் தேவ பக்தி. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன பண்ணுறோம், சரிங்களா, இந்த உலகத்தினுடைய போக்கோடு கூட நம்ம போய் விடுகிறோம். அப்படி கிடையாது. எப்பவுமே இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் உண்டு. சரிங்களா, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரிங்களா உலகத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அவங்க என்ன பண்ண, தேவ பக்தி. எப்படி தேவ பக்தினா என்ன, எல்லாரும் பாவம் செய்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவம் செய்கிற சூழ்நிலை இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் என்னை என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்யும்படி என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், பாவத்திற்கு அடிமையாக மாட்டேன், பாவத்திலிருந்து விலகி என்ன பண்ணுவேன், பாவத்திற்கு விலகி ஓடுவேன். அதுதான் தேவ பக்தி. சரிங்களா, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாருங்க, சோதனையின்றி ரட்சிக்க என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். சோதனையின்றி ரட்சிக்க அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உண்மையிலே நம்ம தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா?
யோசித்து பாருங்கள். நான் உண்மையாகவே என்னை சுற்றி பாவம் இருக்குது, அக்கிரம கிரியைகள் இருக்கிறது, நீதியுள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை போல நான் இருக்கிறேனா? அந்த அக்கிரம கிரியைகளிலே என்னை நான் ஈடுபடுத்தி கொள்ளாமல் நான் விலகி இருக்கிறேனா? இப்படிப்பட்ட தேவ பக்திக்குரிய வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும்? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சோதனையிலிருந்து ரட்சிக்க என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். சோதனையின் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். நம்ம ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, சரி, 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாருங்க, இந்த லோத்து வாழ்ந்த அந்த பட்டணமானது பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களா தெரியுங்களா? மகா பாவிகளாக இருந்தார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, அந்த ஸ்தலத்தை அழிக்கும்படியாக தீர்மானித்தார். வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி அந்த சோதோம் குமரா பட்டணங்களை அழிக்க தீர்மானித்தார். ஆனால் அந்த சோதோம் குமரா பட்டணத்தில் யார் இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாக இருந்தாலும், அக்கிரம கிரியைகளை நாள்தோறும் கண்டு கேட்டிருந்தாலும், தன்னை தேவ பக்தியோடு காத்து கொண்ட லோத் அங்க இருந்தார். நான் சொன்னேன்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்றதில்ல, தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் சோதனையின்றி ரட்சிக்க அறிந்திருக்கிறார். இப்போ இந்த பட்டணங்களில நீதிமானாகி லோத் இருக்கிறார். ஆனால் இந்த பட்டணங்களில் தேவன் என்ன பண்ணாரு? வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி அழிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணினார். ஆனால் அங்கே நீதிமானாகி லோத் இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்க முடியுமா? அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாத்தீங்களா? கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. ஏன் ஆண்டவர் இரக்கம் வைத்தாரு? காரணம், லோத் தெய்வ பக்தி உள்ளவராயிருந்தார். அந்த இரக்கத்தினாலே அவர் என்ன பண்ணார்னா, லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் என்ன பண்ணார்னா வெளியே கொண்டு வந்து விட்டார். பாருங்க, அந்த அழிவிலிருந்து தேவன் எப்படி காப்பாற்றார் பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த தேவ பக்தியானது உங்களை காப்பாற்றும், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும், உங்கள் குடும்பங்களை காப்பாற்றும். தேவ பக்தி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஒரு காலத்தில் நம்ம பாவிகள் தான், அக்கிரமக்காரர்கள் தான், தேவ பக்தி இல்லாதவர்கள் தான், உலகத்தோடு அந்த பாவத்தோடு நம்ம சார்ந்து கொண்டவர்கள் தான், பாவ சூழ்நிலைகளை காரணம் காட்டி பாவத்தோடு வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை என்ன பண்ணாரு? சுத்திகரித்து மீட்டு கொண்டு நம்மை நீதிமானாக்கி, சரிங்களா, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு இன்னைக்கு தேவ பக்தி எவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது தெரியுமா? ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவ பக்தி அவசியம். தனிப்பட்ட வாழ்வை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவ பக்தி அவசியம். சமுதாயத்தையும் தேசத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவ பக்தி அவசியம். இன்னைக்கு இந்த தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது கர்த்தர் குடும்பத்தை காப்பாற்றுகிறார், பிள்ளைகளை காப்பாற்றுகிறார், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் காப்பாற்றுகிறார்.
அதனால் இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் என்ன என்று சொன்னால், உலகத்தோடு நாம் என்ன பண்ணிடக்கூடாது, சரிங்களா, ஒத்து போயிடக்கூடாது. அவங்க செய்கிறாங்களே இந்த பாவத்தை நானும் செய்ய போகிறேன், இல்லை. நம்மை சுற்றி எத்தனை பாவங்கள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த பாவத்திற்கு உடன்படக்கூடாது, அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, என்னை சுற்றி பிரைஸ் தி லார்ட், நம்மை சுற்றி எப்படிப்பட்ட பாவ சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் நாம் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள், சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆமேன். தேவ பக்தியுள்ளாக இருக்கும்போது கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த 2 பட்டணங்களையும் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணி அழிக்கும்போது கூட கர்த்தர் லோத்தின் மீது வைத்த இரக்கத்தினாலே அந்த குடும்பத்தை என்ன பண்ணார், காப்பாற்றினார், ரட்சித்தார். காரணம் தேவ பக்தி. தேவ பக்தி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தேவன் சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க நினைத்து ஆபிரகாமோடு பேசும்போது தேவ பக்தி உள்ள நீதிமான்கள் 50 பேரை தேடினார். 50 பேர் என்ன பண்ணாரு, தேடினார். ஆனால் என்ன இல்லை அங்க சொல்லுங்க, எத்தனை 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 தேவ பக்தி உள்ள நீதிமான்கள் இல்லை தெரியுங்களா? 10 தேவ பக்தி உள்ள நீதிமான்கள் இல்லாததுனாலே அந்த 2 பட்டணங்களும் அக்கினினாலே கந்தகத்தினாலே அழிக்கப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, குடும்பம் மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்வு மாத்திரமல்ல காப்பாற்றப்படுகிறது, தேசமும் காப்பாற்றப்படணுமே. இன்றைக்கு உங்களுடைய தெய்வ பக்தியும் என்னுடைய தெய்வ பக்தியும் நம்முடைய தேசத்தை காப்பாற்ற வேணும். ஏன் சொன்னால் தேவ பக்தி உள்ளவர்கள் சரிங்களா, நீதிமான்களாக தேவ சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவர்களாக, தேவ சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவர்களாக, திறப்பின் வாசலில் நின்று தேசத்தை அழிக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே நின்று தேவனிடத்தில் இரக்கம் பெற, அந்த இரக்கத்தை தேவனிடத்தில் பெற்று தேசத்தை அழிக்காதபடி காக்கும்படிக்கு தகுதி உள்ளவர்களாக தேவ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக, தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம தேவனிடத்தில் அர்ப்பணிக்கலாம். அது உங்களை காப்பாற்றும், உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றும், தேசத்தை காப்பாற்றும். அப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணலாம், தேவனுக்கு அர்ப்பணித்து வாழலாம். தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை என்னன்னு சொன்னா, இருளிலே அந்த ஒளி பிரகாசித்தது. அப்படின்னா பாவம் நிறைந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் இருக்கிறோம் பாருங்க, அதுதான் தேவ பக்தி. அதுதான் நம்மிடத்தில் இருக்கிற ஒளி இருளிலே பிரகாசிக்கும். இருள் நம்ம என்ன பண்ணாது, நம்மை பற்றி கொள்ளாது, பற்றி கொள்ளக்கூடாது. இருளிலே இருந்தாலும் நம்மிடத்தில் இருக்கிற வெளிச்சம் பிரகாசமாக இருக்கணும். அப்படின்னா அந்த இருளை மேற்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழும்போது நம்மை ரட்சிக்க தேவன் அறிந்திருக்கிறார். போராட்டமான காரியங்களிலிருந்து, பலவீனமான காரியங்களிலிருந்து, பிசாசினுடைய தந்திரங்களிலிருந்து, பிசாசின் வஞ்சனைகளிலிருந்து, எல்லாவித மனுஷனுடைய கனிகளிலிருந்து தேவன் ரட்சிக்க அறிந்திருக்கிறார், ரட்சிக்கிறார். ஆமென். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்.